unit exercise 2. First question, prove that n square minus n is divisible by 2 for every positive integer n. So நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா n square minus n is divisible by 2 for every positive integers n ன்னு சொல்லணும். So solution, any positive integer is of the form, ஒன்று அது odd நம்பராக இருக்கும் இல்லை even நம்பராக இருக்கும். So 2q or 2q plus 1 for some integer q. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணுக்கு 2q சப்ஸ்டியூட் பண்ணி அது டிவிசிபிள் பை 2 செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2q + 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அதுவும் 2 டிவிசிபிள் பை 2 செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் n ஸ்கொயர் மைனஸ் n, எண்ணுக்கு பதிலாக நம்ம 2q சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2q த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2q, இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2q காமனாக வெளியே எடுத்தோம்னா 2q இன்ட்டு 2q மைனஸ் 1. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கிறதுனால இது கண்டிப்பாக 2 டிவிசிபிள் ஆகும். ஸோ விச் இஸ் டிவிசிபிள் பை 2. நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1க்கு 2q + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எண்ணுக்கு பதிலாக. ஸோ 2q + 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2q + 1. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் காமனாக 2q + 1 வெளியே எடுத்தோம்னா 2q + 1 மைனஸ் 1. ஸோ +1 minus 1 gets cancelled. ஸோ 2q இன்ட்டு 2q + 1. ஸோ இதுவும் 2 மல்டிபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக விச் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஸோ இப்போ எனி பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2q or 2q + 1 is divisible by 2. Hence it's proved. A milkman has 175 liters of cow milk and 105 liters of buffalo milk. He wished to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. So calculate the following capacity of a can, number of cans of cow's milk and number of cans of buffalo milk. ஸோ கொஷினில் ஒரு மேன் கிட்ட 175 liters ஆஃப் கவு மில்க்ஸ் இருக்குது அண்ட் 105 liters ஆஃப் பஃபலோ மில்க் இருக்குது. ஸோ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும்னா கெப்பாசிட்டி ஆஃப் கேன் கேல்குலேட் பண்ணணும். தென் நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் அண்ட் நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோஸ் மில்க். ஸோ சொல்யூஷன் என்ன கிவனோ அதை எழுதிடும். ஸோ கவுஸ் மில்க் இஸ் ஈக்குவல் டு 175 liters and buffalo milk is equal to 105 liters. Since he wished to set the milk by filling two types of milk in cans of equal capacity. ஸோ ரெண்டு கவுஸ் மில்க்கையும் பஃபலோ மில்க்ஸையும் ஈக்குவல் கெப்பாசிட்டியில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட விஷ். தென் ஃபஸ்ட்டு ஒன் கெப்பாசிட்டி ஆஃப் கேன் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணோம். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் கேன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா ரெண்டு நம்பர்ஸ்க்கும் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணோன்னா அதுதான் கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 175 and 105 இஸ் 35 liters. ஸோ ஒரு கேனோட கெப்பாசிட்டி 35 liters. தென் நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவ் மில்க். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 175 liters இருக்குது. ஸோ ஒரு கேனில் 35 liters ஃபில் பண்ணலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கேன்ஸ் வேணும்னா 5 நம்பர் ஆஃப் கேன்ஸ் வேணும் டு ஃபில் த கவுஸ் மில்க். ஸோ சேம் ஆஸ் பஃபலோஸ் மில்க். ஸோ நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோ மில்க் இஸ் ஈக்குவல் டு 105 liters இருக்குது டிவைடட் பை ஒரு கேனோட கெப்பாசிட்டி 35. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ பஃபலோஸ் மில்கை ஃபில் பண்ணுறதுக்கு அவருக்கு 3 கேன்ஸ் வேணும். நம்பர் 3, when the positive integers a, b and c divided by 13, the respective remainders are 9, 7 and 10. So find the remainders when a plus 2b plus 3c is divided by 13. ஸோ நம்மளுக்கு 3 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது a, b and c. அதை 13 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் 9, 7, 10. தென் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா a plus 2b plus 3cயை அந்த நம்பரோட வேல்யூவை 13 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி மாடல் ப்ராப்ளம் நம்ம எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஸோ லெட் a இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம் அப்படின்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா a இஸ் ஈக்குவல் டு bq + rன்ற ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஸோ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. a இஸ் ஈக்குவல் டு 13 மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம். ஸோ 13q ப்ளஸ் ரிமைண்டர் இஸ் 9. தென் செகண்டு b இஸ் ஈக்குவல் டு 13q ப்ளஸ் ரிமைண்டர் 7. ஸோ நம்மளுக்கு 2b தான் வேணும். ஸோ 2b நான் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் த்ரூ அவுட். ஸோ 2b இஸ் ஈக்குவல் டு 13 × 2 இஸ் 26q ப்ளஸ் 7 × 2 இஸ் 14.
Next C ஓட வேல்யூ C is equal to 13 cube plus remainder is 10. நம்மளுக்கு 3C வேணும். So 3C is equal to 39 cube plus remainder is 30. So இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். A plus 2B plus 3C. So 13 cube plus 7 plus 26 cube plus 14 plus 39 cube plus 30. So இப்போ Q term எல்லாம் ஒரு பக்கமும் plus constant term எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். So 13 cube plus 26 cube plus 39 cube plus 7 plus 14 plus 30. So இப்போ Q term எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 78 Q வரும் plus constant term எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 53. So which is equal to இதை 13 ஓட மல்டிபிளில் கொண்டு வரணும். So 13 into 6Q plus 13 into 4 is nothing but 52 plus remainder 1. So when A plus 2B plus 3C is divided by 13 means the remainder is 1. Question number 4. Show that 107 is of the form 4Q plus 3 for any integer Q. So when 107 is divided by 4 அப்படின்னா A ஓட வேல்யூ 107 is divided by 4 னா B ஓட வேல்யூ 4 into quotient plus remainder நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 4Q plus 3ன்ற ஃபார்மேட்டில் வருதுன்னா ரிமைண்டர் கண்டிப்பாக 3 தான் இருக்கும். ஸோ Q ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 104 is equal to 4 into 26 plus 3. So this is of the form 107 is equal to 4Q plus 3. ஸோ Qவோட வேல்யூ நம்மளுக்கு 26. ஏன்னா 26 into 4ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 6 are 24, remainder 2, 1 4 2s are 8, 8 plus 2 is 10. ஸோ 104 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 104 plus 3 தான் நம்மளுக்கு 107. ஸோ Qவோட வேல்யூ 26. Problem number 5. If m plus 1th term of an AP is twice the n plus 1th term, then prove that 3 plus 1th term is twice the m plus n plus 1th term. So questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா m plus nth termும் is twice the n plus nth term இது ரெண்டும் equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then you have to prove that 3m plus 1th term is twice the m plus n plus 1th term என்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். So solution given tm plus 1 is equal to twice tn plus 1. So நம்மளுக்கு tn ஓட ஃபார்முலா தெரியும். tn is equal to a plus n minus 1 into d. So இப்போ இதுதான் நம்மளோட n m plus 1. So m plus 1 minus 1 into d 2 times of a plus n plus 1 minus 1. So tn ஓட ஃபார்முலா என்னன்னா a plus n minus 1 into d. So இப்போ இது whole நம்மளோட n. So m plus 1 minus 1 இங்கே n plus 1 minus 1. So plus 1 minus 1 gets cancelled. So a plus md is equal to 2 times of a plus nd. So இப்போ இங்கே 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். a plus md is equal to 2a plus 2nd. So which is your first equation. Next நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா t3m plus 1 is equal to 2 times of tm plus n plus 1. ஸோ அதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க 3m plus 1th term is twice the m plus n plus 1th term. ஸோ இதுதான் அதோட ஜென்ரல் டேர்மில் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கும் இதே ஃபார்முலா tn is equal to a plus n minus 1 into d ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ LHS is equal to t3m plus 1 which is equal to a plus இது நம்மளோட n. ஸோ 3 plus 1 minus 1. So plus 1 minus 1 gets cancelled which is equal to a plus 3md. ஸோ இப்போ இந்த 3mdயை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். a plus md plus 2md. இப்போ a plus mdயோட வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 2a plus 2ndன்னு அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2a plus 2nd plus 2md since from equation 1. ஸோ இப்போ இந்த எல்லா டேர்ம்லையும் 2 காமனாக இருக்குது. ஸோ 2வை காமன் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ டேர்ம் காமன் அவுட் பண்ணிங்கன்னா 2 into a plus இங்கே ஒரு n இங்கே ஒரு m தென் இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக d இருக்குது. ஸோ m plus n into d. ஸோ இப்போ இதை பார்க்க எப்படி இருக்குன்னா tn ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ which is equal to 2 times of tm plus n plus 1. So which is your right hand side. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
So left hand side எடுத்தோம் T3m plus 1 which is equal to 2 into Tm plus n plus 1 which is your right hand side. Question number 6. Find the 12th term from the last term of an arithmetic progression minus 2, minus 4, minus 6, etc. up to minus 100. So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 12th term find பண்ணணும் from the last term. ஸோ இப்படி இருந்து நம்ம சீக்வென்ஸை பார்க்கணும். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சொல்யூஷன் given the arithmetic progression is minus 4, minus 2, minus 4, minus 6, etc. up to minus 100. To find the T12 from the last term. ஸோ இப்போ இந்த டேர்ம் நம்மளோட ஏவாயிடும். தென் டிஃப்ரென்ஸ் minus 100 minus of minus 6 அப்படின்னா minus 100க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் நம்மளுக்கு 90 minus 98. ஸோ minus 100 minus of minus 98 அப்படின்னா டியோட வேல்யூ நம்மளுக்கு 2. டிஃப்ரென்ஸ் இஸ் 2ன்னு கிடைக்கும். தென் T12ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. அப்போ T12 is equal to a plus 11d. ஸோ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் minus 100 plus 11 into டியோட வேல்யூ 2. ஸோ 11 into 2 is 22 minus 100 plus 22. ஸோ T12ஓட வேல்யூ minus 78. Problem number 7. Two arithmetic progressions have the same common difference. The first term of one AP is 2 and that of the another is 7. Show that the difference between the 10th terms is the same as the difference between the 21st terms. So which is same as the difference between any two corresponding terms. ஸோ ரெண்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட காமன் டிஃப்ரென்ஸும் செகண்ட் அரித்மெட்டிக்கோட காமன் டிஃப்ரென்ஸும் சேம். அதுதான் நம்ம தெரியாது. பட் ஏவோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 7. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா difference between the 10th terms is same as the difference between the 21st terms. So T10 find பண்ணணும், T21 find பண்ணணும் for both the arithmetic progression. So solution, first term first arithmetic progression, then second arithmetic progression. A ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2 and D ஓட வேல்யூ தெரியாது, காமன் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் ஏவோட வேல்யூ 7, டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை டினே வச்சுக்கிறோம். தட் இஸ் அ காமன் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு T10 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ T10னா A + 9D. இங்கே ஏவோட வேல்யூ 2, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே கேபிட்டல் T10ன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா ரெண்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்கிறதுனால. தென் A + 9D. இப்போ ஏவோட வேல்யூ 7. ஸோ 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு T21 21st டேர்ம் கேட்குறாங்க. ஸோ T21 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ T21 is equal to A plus 20D. இங்கே ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 2 plus 20D. Capital T21 is equal to A plus 20D is equal to capital 7 plus 20. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா கேபிட்டல் T10 மைனஸ் ஸ்மால் T10. இந்த ரெண்டு டேர்மோட டிஃப்ரென்ஸ் என்னவும் இந்த ரெண்டு டேர்மோட டிஃப்ரென்ஸ் இது ரெண்டும் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ T capital 10 minus T10 is equal to 7 plus 9D minus 2 plus 9D. ஸோ இப்போ மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போயிடுறோம். 7 plus 9D minus 2 minus 9D. Plus 9D minus 9D gets cancelled. ஸோ 7 minus 2 is 5. அதே மாதிரி கேபிட்டல் T21 மைனஸ் T21ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 7 plus 20D minus 2 minus 20D plus 20D minus 20D gets cancelled. 7 minus 2 is 5. அப்போ ரெண்டு டேர்மையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா which is equal to 5. ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. டிஃப்ரென்ஸ் between the two terms having the same common difference D, then the difference is 5. Question number 8. A man saved rupees 60,500 in 10 years. In each year after the first, he saved rupees 100 more than he did in the preceding year. How much did he save in the first year? ஸோ ஒருத்தர் ருபீஸ் 16,500 10 வருஷத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. இன் ஈச் இயர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஹீ சேவ்
100 rupees more than the preceding year. ஸோ ஒரு மாதத்துக்கும் 100 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ ஹவு மச் டிட் ஹீ சேவ் இன் த ஃபஸ்ட் இயர்? ஸோ ஃபஸ்ட் இயரில் அவர் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பார்? தட் இஸ் த இனிஷியல் அமௌண்ட். ஸ்டார்டிங் ஏவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் given Sn is equal to 16,500, then D is equal to 100, N is 10 years in arithmetic progression. So summation Sn is equal to formula n by 2 into 2a plus n minus 1 into D. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்னோட வேல்யூ தெரியும் 10 டிவைடட் பை 2 இன்ட்டு 2a வேல்யூ தெரியாது. ஸோ ஏ அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் என்னோட வேல்யூ 10 minus 1 into D is 100, which is equal to 16,500. So 10 divided by 2 is 5 into 2a plus 10 minus 1 is 9 into 100, which is equal to 16,500. So 5 நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். So 2a plus 900, which is equal to 16,500 divided by 5. So 2a plus 900 இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா which is equal to 3,300. So 2a is equal to 3,300 minus 900 plus 900 equal to the right hand side கொண்டு வந்துரும் minus 900. So 2a is equal to இந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,400 கிடைக்கும். So a is equal to 2,400 divided by 2. A is equal to 1,200. So therefore our initial amount, that is the starting amount in the first year, is 1,200. Therefore he saved rupees 1,200 in the first year. Number 9, find the geometric progression in which the second term is root 6 and the sixth term is 9 root 6. So solution given T2 oda value, second term T2 is equal to root 6 and the sixth term T6 is equal to 9 root 6 in geometric progression. So geometric progression la Tn oda value formula idan Tn is equal to a into r power n minus 1. So T2 is equal to a into r power 2 minus 1. A into r is equal to root 6. T2 oda value root 6. So which is your first equation. So again அதே மாதிரியே sixth term எழுதிக்கிறோம். T6 is equal to a into r power 6 minus 1. So a into r power 5 is equal to 9 root 6. So இது நம்மளோட second equation. நம்ம second equationையும் first equation ரெண்டுத்தையும் divide பண்ண போகிறோம். So second equation divided by 1, which is implies a into r power 5 divided by a into r, which is equal to 9 root 6 by root 6. So root 6 gets cancelled, a gets cancelled. So r power 5 divided by r is equal to 9 ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆரை வந்து மேலே கொண்டு போயிடும். அப்படி எடுத்துகிட்டு போனோன்னா r power 5 minus 1, which is equal to 9. So r power 4 is equal to 9. r is equal to 4th root of 9. So r ஓட value root 3. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தெரியும் a into r is equal to root 6. ஸோ அதில் r ஓட வேல்யூ root 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். root 3 சப்ஸ்டியூட் பண்ணால் a is equal to root 6 divided by root 3. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் a is equal to root 2. Therefore the geometric progression is root 2 comma root 6 comma root 18. 6 3s are 18 or root 2 comma root 6 comma 18 வந்து cubed root of 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய geometric progression. Problem number 10. The value of a motorcycle depreciates at the rate of 15% per year. What will be the value of the motorcycle 3 years hence? Which is now purchased for rupees 45,000. ஸோ ஒரு மோட்டார் சைக்கிளோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட்ஸ் ஆகுது அட் அ ரேட் ஆஃப் 15% பர் இயர். ஸோ ஒரு இயருக்கு 15% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த மோட்டார் சைக்கிள் 5 years hence, which is now purchased rupees 45,000. ஸோ இப்போ 45,000க்கு வாங்கின மோட்டார் சைக்கிளோட அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா. தென் சொல்யூஷன் P is equal to rupees 45,000, N is equal to 3,
R is equal to 15% depreciates. So இதான் formula A is equal to P into 1 minus R divided by 100 the whole power n. So இப்போ நம்மளுக்கு principal amount தெரியும், அதை substitute பண்ணுறோம். 45,000 into 1 minus R oda value 15 divided by 100 the whole cube. So which is equal to 45,000 cross multiplication 100 minus 15 divided by 100 the whole cube, which is equal to 45,000 into 100 minus 15 is 85 by 100. So cube என்றதுனால அதை 3 times எழுதியிருக்கேன் into 85 by 100. So 0 0 0 0 gets cancelled, 1 0 gets cancelled. After simplification you get 27,635 rupees 0.650. So which is approximately equal to rupees 27,636. So இதுதான் நம்மளோட amount after 3 years அப்புறம் அந்த மோட்டார் சைக்கிளோட அமௌண்ட் வந்து குறைஞ்சிரும் 27,636 rupees. ஸோ இதோட நம்மளுக்கு யூனிட் எக்ஸசைஸ் 2 ஓவர் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.